எனக்கு என்னவோ இது மாதிரியான விஷயங்கள் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானவை என்றுதான் நான் பார்க்கிறேன். ஜனநாயகன் படக்குழு என்று இல்லை, ஜனநாயகன் படம் என்று இல்லை, எந்த படத்துக்கு இப்படியான ஒரு நிலை ஏற்பட்டாலும் அது நாம் கண்டிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். சுதந்திர இந்தியாவில் இது போன்ற சம்பவங்கள் எல்லா ஆட்சி காலங்களிலும் நடக்கின்றன, இப்போது அதிகமாக நடக்கிறது. ஒரு பெரிய சிக்கல் என்னவென்றால், இதற்கு முன்பு ஒரு ட்ரைபியூனல் இருந்தது. பட தயாரிப்பு இதுல ஏற்படுகிற பிரச்சனை, சென்சார் பிரச்சனை, இதற்கு உள்ளுக்குள்ளேயே விசாரிக்கிற ஒரு தீர்ப்பாயம் இருந்தது, சென்சார் போர்டு ட்ரைபியூனல். அது கொஞ்சம் எளிதான அமைப்பு. காரணம், அவர்கள் எல்லாம் சினிமா பாண்டித்யம் பெற்றவர்கள், அனுபவசாலிகள், உள்ளும் புறமும் நன்றாக தெரிந்தவர்கள். நீதிமன்றத்துக்கு வர வேண்டாம். நீதிமன்றம் எப்போதுமே அந்த வித்தின் த ஃபோர் கார்னர்ஸ் ஆஃப் த ஆக்ட் இப்படிதான் பார்ப்பார்கள். அப்படி பார்க்கும்போது இதுல அந்த மேண்டமஸ் உறுத்து கட்டளை பிறப்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றாகி விடுகிறது. ஏனென்றால் when there is no other legal remedy, சட்டபூர்வமான நிவாரணமே இல்லை என்றால் தான் அந்த ரிட்டு மூலமாக கிடைக்கிற நிவாரணம் பொருந்தும். இதுல சட்டபூர்வமான நிவாரணம் ஈசி தான் முடிஞ்சிருக்கிறது, ஆர்சி நிலுவையில் இருக்கிறது, அதற்கு பிறகு மும்பையில் இருக்கிற போர்டு இருக்கிறது. இப்படி 3 கட்டம் இன்னமும் பாக்கி இருக்கிறது என்றாகும் போது மிக இயல்பாக நீதிமன்றம் இதற்குள் வராது. ஆக ஜனநாயகன் படக்குழு ஆரம்பத்தில் இந்த சிங்கிள் ஜட்ஜ் அவர்களிடம் போனது தவறு என்றாகி விடுகிறது. ட்ரைபூனல் இருந்திருந்தால் அவர்களுக்கு அது கொஞ்சம் வசதியாக இருந்திருக்கும், அது இல்லை. ஆனாலும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் ஃபர்ஸ்ட் பெஞ்ச் இப்போது ஒரு தெளிவான முடிவை கொடுத்திருந்திருக்கலாம். ஒன்று, இதற்கு உறுத்து கட்டளை பிறப்பிப்பது கொஞ்சம் கடினம், ஆனால் ஆர்சி இத்தனை நாட்களுக்குள் முடிக்க வேண்டும். ஏனென்றால் அது ஒரு பெரிய ப்ராசஸ், கிட்டத்தட்ட 9 பேர் அமைப்பதற்கே 2 வாரம் ஆகும். அந்த ப்ராசஸை ஒரு அதற்கு ஒரு மேண்டமஸ் கொடுத்திருந்திருக்கலாம். அதாவது 3 தினங்களுக்குள் ஆர்சி அமைக்க வேண்டும், அந்த ஆர்சி தன் முடிவை அடுத்த 3 தினங்களுக்குள் தெரிவிக்க வேண்டும், இப்படி சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லி இருந்தால் படக்குழுவுக்கு அது ஒரு நிவாரணமாக இருந்திருக்கும். மாறாக மீண்டும் ஒரு முறை அது பேக் டு ஸ்கொயர் ஒன் என்கிற மாதிரி மீண்டும் உதவி போல நீதிமன்றத்துக்குள்ளேயே போவது என்பது உண்மையிலேயே அது தவறு என்றுதான் நான் நினைக்கிறேன். காரணம், இதுல உழைப்பு மட்டும் இல்ல, ஒரு திரைப்பட நடிகரின் வாழ்வு என்று கூட நாம் பார்க்க கூடாது. இதுல ஒரு தயாரிப்பு சுதந்திரம், ஒரு கருத்து சுதந்திரம் எல்லாமே இருக்கிறது. எனவே எனக்கென்னமோ நீதிமன்றத்தின் இந்த முடிவு என்பது அவ்வளவு ஓப்பாக இல்லை. அதே மாதிரி இவங்க சென்சார்பில் இருந்து சொல்கிறாங்க இல்லையா, நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லலை, மறு ஆய்வுக்கு அனுப்பணும் தான் சொன்னோம், அவங்க தான் போயிட்டாங்க, வழக்கு தொடுத்து போயிட்டாங்க, அதே மாதிரி எங்களுக்கு கால அவகாசம் வழங்கணும்னு சொல்கிறாங்க இல்லையா? இல்லை, அது சரிதாங்க. ஈசி முடிஞ்சிருச்சு, எக்ஸாமினிங் கமிட்டி முடிஞ்சிருச்சு. அதுக்கு பிறகு அது அவங்க உரிமை தான், சென்சார் போர்டு விதிமுறைகளின்படியே அவங்க செய்கிறாங்க. ஆர்சிக்கு ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட 5ஆம் தேதி, ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அந்த டேட்டை அவங்க ஒரு கம்யூனிகேஷனா ஆர்சிக்கு இப்போ அனுப்புவோன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒரு காலதாமதம் ஏற்பட்டிருக்கு. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத காலதாமதம். அதாவது டார்கெட் டேட், ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு எங்ககிட்ட வந்தது தப்பு, அந்த வாதம் தவறு. எல்லாருமே ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் வேலை பார்ப்பாங்க, அதெல்லாம் சரிதான், அதுல நம்ம குறை சொல்லலாம் முடியாது. ஆர்சிக்கு போனப்ப இவங்க வெயிட் பண்ணியிருந்திருக்கலாம். ஜனநாயகன் படக்குழு 5ஆம் தேதி ஆர்சி அப்படின்னா 6ஆம் தேதி ஆர்சி அவங்க போயிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா 9ஆம் தேதி கிடைச்சிருக்கும். இப்ப பராசக்தி படம் 10ஆம் தேதி ரிலீஸ், 9ஆம் தேதி தான் சர்டிபிகேட் இஷ்யூ ஆச்சு. இப்படி பல படங்கள் நீங்க பார்க்கலாம். அந்த இடத்துல பட தயாரிப்புகளும் கொஞ்சம் அவசரப்பட்டுச்சு ஒன்று. ஆனால் அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் இப்ப ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு போயிடுச்சு, மேட்டர் போயிடுச்சு, சென்சார் போர்டு அப்பீல் போய்தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஃபர்ஸ்ட் பெஞ்சே ஆர்சிக்கான டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம், இத்தனை நாட்களுக்குள் என்று சொல்லி இருந்திருக்கலாம். அதுல அவர்களுக்கு எனார்மஸ் பவருங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் பெஞ்ச், அதாவது ஒவ்வொரு மாநிலத்திலும் சிஜே தலைமையிலான அந்த முதன்மை அமர்வு, எனார்மஸ் பவர்ஸ் இருக்கு. அவங்க அதை செஞ்சிருக்கலாங்கிறதா என்னோட கருத்து. மீண்டும் ஒரு முறை இது முடிவெடுக்காமலேயே, முடிவு தெரியாமலேயே உதவி போல திரும்பி போகுது, இது நல்லதல்ல அப்படி நான் பார்க்கிறேன். அப்ப திரு தராசியாம், பட நிறுவனத்திற்கு உடனடியாக படத்தை வெளியே கொண்டு வரணும்னா என்ன வாய்ப்புகள் இருக்கு அவங்ககிட்ட? வாய்ப்பு இப்போது அவர்கள் ஆர்சியை அர்ஜி பண்றதுதான். ஆர்சி வேகமா செய்யணும் என்று அவர்கள் ரிக்வெஸ்ட் வைக்கலாம். ஏன்னா அவர்களுக்கு ரிஸ்க் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டால் படமே ரிலீஸ் ஆகாம போயிடும். அது ஏன்னா அப்புறம் ஈசி எலெக்ஷன் கமிஷன் கையில போய் சேர்ந்துரும். இன்னைக்கு இருக்கிற தேர்தல் ஆணையம் எப்படி இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும். 3 மாசம் கழிச்சு எல்லாம் படம் ரிலீஸ் ஆனா படம் ரொம்ப ஊத்திருங்க. அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர்கள் ஆர்சியை குயிக்கன் பண்ணி அடுத்த 10 தினங்களுக்குள் படத்தை வெளியிடுவதற்கான ஏற்பாடுகளை செய்வது, அதுதான் ப்ரூடென்ட் டிசிஷன், அதுதான் நல்லது என்பதுதான் என் கருத்து. இணைப்பிலிருந்து தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி தராசியாம்.